அண்மை செய்தி. வங்கக்கடலில் உருவான புயல் சின்னம் சென்னையிலிருந்து 950 கிலோமீட்டர் தொலைவில் நிலவுகிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். வங்கக்கடலில் உருவான புயல் சின்னம் சென்னையிலிருந்து 950 கிலோமீட்டர் தொலைவில் நிலவுகிறது. கடந்த 6 மணி நேரமாக மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகரும் புயல் சின்னம். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். வங்கக்கடலில் உருவான புயல் சின்னம் சென்னையிலிருந்து 950 கிலோமீட்டர் தொலைவில் நிலவுகிறது. 950 கிலோமீட்டர் தொலைவில் புயல் சின்னமானது நிலவி வருகிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். தென்கிழக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவி கொண்டிருக்கும் நிலையில் சென்னையிலிருந்து கிழக்கு தென்கிழக்கே 950 கிலோமீட்டர் தொலைவில் தற்பொழுது அது நிலை கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்து இருக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது கடந்த 6 மணி நேரத்தில் 7 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு நோக்கி நகரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது. முக்கியமாக இது அந்தமான் அதே போல நிக்கோபர் தீவுகளில் இருந்து மேற்கு தென்மேற்கே 460 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து கிழக்கு தென்கிழக்கே 950 கிலோமீட்டர் தொலைவிலும், விசாகப்பட்டினத்திலிருந்து தென்கிழக்கே 960 கிலோமீட்டர் தொலைவிலும், ஆந்திர பிரதேச மாநிலம் காக்கிநாடா பகுதியிலிருந்து தென்கிழக்கே 970 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போல ஒடிசா கோபால்பூர் பகுதியிலிருந்து தென்கிழக்கு 1030 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்பொழுது அது நிலை கொண்டிருக்கிறது. இது மேலும் அதாவது நாளைய தினம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் 27ஆம் தேதி இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வங்கக்கடலினுடைய தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் புயலாகவும் வலுப்பெறும் வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல அது அதற்கு பிறகாக வடமேற்கு திசையில் நகர்ந்து 28ஆம் தேதி தீவிர புயலாக வலுப்பெறும் என்றும், அதற்கு பிறகாக மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 28ஆம் தேதி மாலை அல்லது இரவு நேரத்தில் ஆந்திர பிரதேச கடற்கரை பகுதியில் மசிலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையே காக்கிநாடா அருகே அது தீவிர புயலாக கரையை கடக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அப்படி புயலானது தீவிர புயலாக கரையை கடக்கும் பொழுது காற்றினுடைய வேகம் என்பது 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 110 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே தற்பொழுது இந்த புயல் எந்த இடத்தில் மையம் கொண்டிருக்கிறது, எந்த இடத்தில் நிலவுகிறது என்பதற்கான அந்த அறிவிப்பு வந்திருக்கிறது.